வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. மாடி தோட்டம் அமைக்க வேண்டும் என்று தேடல் உள்ளவர்களுக்கு தோட்டம் அமைத்து தருவதையே தொழிலாக கற்றுத்தருகிறது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் சென்னை மாநகர் விரிவாக்க மையம். இவ்விரிவாக்க மையத்தில் பயிற்சி பெற்றவர் திரு சி. வெள்ளிங்கிரி அவர்கள். இவர் மாநகரில் வணிக முறையில் மாடி தோட்டங்களை அமைத்தும் சேவைகளை புரிந்து வருகிறார். அன்னாரின் முயற்சிகளை பற்றி கேட்டபோது, இப்போ தற்சமயம் வேளாண்மை தொழிலில் ஆர்வம் மிகுதியால் நான் வேளாண்மை தொழிலில் ஈடுபடணுங்கிற காரணத்தினால சென்னையில் உள்ள தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் தகவல் மையத்தில் அவங்ககிட்ட கேட்டதில் எனக்கு மாடித்தோட்டம் அமைக்கும் முறையை பற்றி தெளிவாக சொன்னாங்க. அந்த மாடித்தோட்டம் அமைக்கும் முறையில் ஒரு புதிய உத்தியை கொண்டு வரணுங்கிறது என்னுடைய நோக்கமாக இருந்துச்சு. அந்த நோக்கத்தில் தான் அந்த மாடித்தோட்டத்துக்கு தேவையான உபகரணங்களை புதுமையான முறையில் நெடுநாள் வரக்கூடியதாக தயாரிக்கணுங்கிறதுக்காக நான் FRB ஃபைபர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் போர்டு அப்படிங்கிற ஒரு மெட்டீரியலில் நான் தயார் பண்ணி வச்சுருக்கிறேன். அது ஏற்கனவே உள்ள பிளாஸ்டிக் மற்றும் மண்ணால் செய்யப்பட்ட பொருள்களை விட அதிக நாள் உழைக்கக்கூடியதாகவும் லாங் ஸ்டாண்டிங், அதாவது அந்த காய்கறிகள் வளரக்கூடிய காய்கறிகளுக்கு அது பாதுகாப்பாகவும் இருக்கிறதாக தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர் மற்றும் உதவி பேராசிரியர் அவர்களுடைய அறிவுரைப்படியும் பரிந்துரைப்படியுமே அதை சில மாறுதல்களுக்கு உட்படுத்தி அதை புதிய முறையில் இப்போ நாங்கள் தயார் பண்ணி வச்சுருக்கிறோம். மாநகரத்தில் நிறையா பேர் இப்போ டெரஸ் கார்டனிங்கில் மிகுந்த ஆர்வத்தோடு இருக்கிறாங்க, டெரஸ் கார்டனிங் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்கு அது ஒரு சிறந்த ஒரு உபகரணமாக இருக்குது. அதுபோக தேங்காயிலிருந்து வரக்கூடிய கழிவுகளை பயன்படுத்தி இப்போ மண் வளம் குறைவாக உள்ள நம்ம நாட்டில் தேங்காய் நார்களிலிருந்து வரக்கூடிய கழிவை மண்ணுக்கு பதிலாக சப்ஸ்டன்ஸாக அதை நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த மாடித்தோட்டம் அமைப்பதற்குண்டான உபகரணங்களில் அதை உபயோகப்படுத்தி இங்கே சென்னை வாழ் மக்களுக்கு அது பயன்பெறும் வகையில் நாங்கள் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் மூலமாக செயல்படுத்தி கொண்டு வருகிறேன். மேலும் அவர்களுடைய பரிந்துரைப்படி புதிய டெக்னாலஜிகளை இதில் கொண்டு வரணுங்கிறதான் என்னுடைய ஆசை. மாடித்தோட்டம் அமைக்கும் முறையில் பொதுவாக எல்லா மாடித்தோட்டங்கள்லேயுமே அந்த பூந்தொட்டிகள்லேயுமே காய்கறி தொட்டிகள்லேயும் மண்ணை உபயோகப்படுத்துவாங்க. அதுக்கு மாற்று பொருளாக தான் தேங்காய் நார் கழிவுகளை நம்ம உபயோகப்படுத்துகிறோம். ஒரு மாடித்தோட்டம் அமைக்கிறவங்க மண்ணை தேடி போக வேண்டிய அவசியம் கிடையாது. மேலும் இந்த அறிவியல் வேளாண்மை நிலையத்தில் உள்ள பேராசிரியர்களின் உதவியோட இந்த டெக்னாலஜியை அதிகப்படுத்தி மேலும் மக்களுக்கு பயன்பெறும் வகையில் இந்த கொக்கோபீட்டை குறைந்த விலையில் எல்லாத்துக்கும் கிடைக்கிற மாதிரி செய்யணுங்கிறது தான் எங்களுடைய நோக்கம். ரெண்டாவது, சென்னை போன்ற பெருநகரங்களில் இந்த வளமான மண்கள் கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப சிரமமான விஷயம். அந்த மாதிரி இருக்கிறப்போ நம்ம தமிழ்நாட்டிலேயே ஒரு தாலுக்காவில் இருந்து வேண்டான்னு சொல்லப்பட இந்த கொக்கோபீட்டை இங்கே இந்த மாதிரி பெருநகரங்களுக்கு கொண்டு மக்களுக்கு பயன்பெறும் வகையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தோடு சேர்ந்து நாங்களும் பணியாற்றுறதில் எங்களுக்கு ரொம்ப மனமகிழ்ச்சியை தருது. மேலும் இது போன்ற வாய்ப்புகளை சென்னை வாழ் மக்கள் பயன்படுத்தி நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக தகவல் மையம் தொடர்பு கொண்டு நீங்களும் இந்த மாதிரி பயன்களை பெறணுங்கிறது தான் என்னுடைய ஆவல். மேலும் விவரம் பெற திரு சி. வெள்ளிங்கிரி அவர்களை 09848785690 என்ற கைபேசி எண்ணுடன் தொடர்பு கொள்க. இனி வருவது ஆலோசனை நேரம்.
இன்றைய ஆலோசனை நேரத்தில் சகதியில் நேரடி நெல் விதைப்பு தொழில்நுட்பத்தை பற்றி விவரிக்கின்றார் ஆடுதுறை நெல் ஆராய்ச்சி நிலையத்தின் இயக்குனர் முனைவர் ராஜேந்திரன் அவர்கள். காவிரி பாசன பகுதி உழவர் பெருமக்களுக்கு முதல்ல என் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஆலோசனை நேரம் பகுதியில் இன்றைக்கு நாம் நெல் சாகுபடியில் சகதியில் நேரடி நெல் விதைப்பு அப்படிங்கிற ஒரு தொழில்நுட்பத்தை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், நெல்லை வந்து நம்ம வழக்கமாக விதை விட்டு நாற்றுகள் விட்டு பறித்து நடவு முறையை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதே சேற்று உழவு செய்து நன்றாக சமன்படுத்தப்பட்ட வயலில் நடவுக்கு பதிலாக நேரடியாகவே முளை கட்டிய விதைகளை வரிசையில் விதைத்தோ அல்லது பரவலாக தூவியோ நெல் சாகுபடி செய்யும் முறை தான் நேரடி நெல் விதைப்பு முறை. இந்த நேரடி நெல் விதைப்பு முறையில் 2 விதமாக இருக்கிறது. ஒன்று, புழுதியில் காய்ந்த மண்ணில் காய்ந்த விதைகளை விதைத்து சம்பா பருவத்தில் விதைப்பது ஒரு முறை. இப்பொழுது நான் கூறுகின்ற முறை குறுவை பட்டத்திலேயே நடவுக்கு பதிலாக சேற்று உழவை நன்றாக செய்து நன்றாக பயன்படுத்தி சமன்படுத்திய பிறகு தோண்டுகால்கள்லாம் அமைத்து தண்ணீர் வடிவதற்காக. ஏனென்றால் நேரடி விதைப்பு செய்யும்போது முதல் 10 நாட்கள் அந்த நெற்பயிரை நம்ம குழந்தையை பார்த்துக்கிற மாதிரி நாற்றங்காலை எப்படி பராமரிக்கிறோமோ அதே மாதிரியே பராமரிக்கணும். அதனால் இந்த முறையில் செய்யும்போது வயலை நன்றாக சமன் செய்வது, வயலை சுற்றிலும் தோண்டுகால் வாய்க்கால்கள் அமைப்பது, வயலுக்கு குறுக்காகவும் ஒரு 30-40 அடிக்கு ஒரு இடைவெளி விட்டு ஒரு சிறிய தோண்டுகால்கள் அமைத்து அதற்கு பிறகு நன்றாக முளை கட்டிய விதைகளை பரிந்துரை செய்யப்பட்டபடி ட்ரம் சீடர் என்று சொல்லக்கூடிய இந்த விதைப்பு இயந்திரத்தை பயன்படுத்தி நாம் விதைக்கும் பொழுது இந்த முளைக்கட்டிய விதைகள் முளைத்து வரிசையாக முளைத்து ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நீங்கள் முறையான விதைப்பு செய்து களையை ஆரம்பத்திலேயே அதற்கு தேவைப்படுகின்ற களை முளைக்கு முன் விட வேண்டிய களைக்கொல்லி மருந்தையும் இட்டு தண்ணீர் பாசனத்தையும் முறையாக பராமரித்து விட்டோம் என்றால் ஒரு 20 நாட்களிலேயே அந்த பயிர் கிட்டத்தட்ட ஒரு நடவு பயிருக்கு சமமான ஒரு தோற்றத்தை கொடுக்கும். இது போன்று ஏன் நம்ம இதை செய்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ உங்களுக்கு தெரியும், நடவு செய்யும் போது நடவு விட்டு அதற்கு எவ்வளவு நாற்றங்காலுக்கு எவ்வளவு செலவு ஆகிறது, எவ்வளவு தண்ணீர் அந்த நாற்றங்காலுக்கு விரயமாகிறது, இது போன்ற செலவுகளெல்லாம் குறைத்து இதே முறையை முளைக்கட்டிய விதைகளை இந்த நடவு நேரடி விதைப்புக்காக பயன்படுத்தக்கூடிய இந்த விதைப்பு இயந்திரத்தில் இட்டு அந்த விதைப்பு இயந்திரத்தில் இடும்பொழுது முழுவதுமாக இந்த விதைப்பு இயந்திரத்தை நாம் விதைகளை கொட்டி மூடாமல் ஒரு பாதி அளவுக்கு விதைத்தால்தான் அந்த விதைப்பு இயந்திரத்தை ஒரு ஆட்களை கொண்டு இழுக்கும் பொழுது அந்த விதையானது அந்த கலக்க இருக்கும் பொழுது கரெக்டாக அந்த நேராக கொட்டிக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு ஏக்கருக்கு சராசரியாக பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 12 கிலோ 15 கிலோ அதிகபட்சமாக தேவைப்படும். இதே நீங்கள் பார்த்தீங்கன்னா நடவு முறையில் கூட சில விவசாயிகள் இன்னமும் 30 கிலோ 35 கிலோ பயன்படுத்துகின்றார்கள். பரிந்துரையை விட அதிகமாகவும் பயன்படுத்துகின்றார்கள். இந்த முறையில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 12 கிலோ விதை அளவே போதும். நன்றாக ஊற வைத்த 2ஆம் கம்பு விதைகள், 3ஆம் கம்பு விதைகளை இந்த முறைக்கு எடுக்கக்கூடாது. ஏன்னால் அந்த இயந்திரத்தில் கொட்டி இழுக்கும்போது அந்த முளைப்புகள் நீண்டமாக முளைத்திருக்கும் பொழுது அது கொட்டுறதுல தாமதம் ஏற்படும். நிறையா நெல் கொட்டாத இடங்கள் நிறையா வந்துடும். அதனால் 2ஆம் கம்பு நெல் விதைகளை இந்த முளைக்கட்டிய விதைகளை இந்த முறைக்கு பயன்படுத்தணும். இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலத்தில் தண்ணீர் மேலாண்மையை முறையாக செய்தே களையை கட்டுப்படுத்தலாம். எனினும் களை அதிகமாக வரும் என்பது தான் விவசாயிகளுடைய ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கும். அதனால தான் என்ன சொல்கிறோன்னா, களை அதிகமாக இருக்கும் அப்படின்னு விவசாயிகள் கருதினால் கண்டிப்பாக இந்த முறையில் களைகளை கட்டுப்படுத்துவதற்கு இந்த முளைக்கட்டிய விதைகளை விதைத்த 2ஆம் நாள் அல்லது 3ஆம் நாளே விதைக்கக்கூடிய களைக்கொல்லி மருந்துகள்லாம் தற்பொழுது விற்பனையில் இருக்கிறது. இந்த மருந்துகள்லாம் ஒரு 18-25 நாட்கள் தான் அதனுடைய மண்ணில் அதனுடைய வீரியத்தன்மை இருக்கும். அதற்கு பிறகு இது எந்த விதமான தீங்கையும் ஏற்படுத்தாது என்பதனை பல ஆய்வுகள் மூலமாக துல்லியமாக நாம் கண்டெடுத்திருக்கின்றோம். நீண்ட காலமாக மண்ணிலேயே தங்கி மண்ணுக்கோ பிற உயிரினங்களுக்கோ மண்ணில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்களுக்கோ பாதகம் ஏற்படுத்தக்கூடிய களைக்கொல்லி மருந்துகளும் இருக்கின்றன. ஆனால் அவைகளெல்லாம் நாங்கள் இந்த தருணத்தில் பரிந்துரை செய்வதில்லை. இந்த சகதியில் சேற்றில் சமன் செய்து முளைக்கட்டிய விதைகளை இயந்திரத்தில் இட்டு வரிசையாக எடுத்து செய்வதில் இன்னொரு அனுகூலம் என்னவென்றால், இந்த பயிர் வளர்ந்து ஒரு 10-12 நாட்கள் அல்லது 15 நாட்களில் களையை முதல்ல கட்டுப்படுத்திடுறோம் நம்ம களைக்கொல்லி மருந்தடித்து. அதற்கு பிறகு இந்த கோணோ வீடர் என்று சொல்லக்கூடிய அல்லது ரோட்டரி வீடர் என்று சொல்லக்கூடிய களை அமுக்கும் கருவிகளை பயன்படுத்தி வரிசையாக நம்ம குறுக்கவும் ஓட்டலாம். ஓட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு 20-25 நாட்கள் ஓட்டும் பொழுது நன்றாக காற்றோட்டம் ஏற்பட்டு
சிம்புகள் வெடித்து நிறைய தூர்கள் வந்து நல்ல மகசூலை திருந்திய நெல் சாகுபடியில் ஒற்றை நாற்று வைத்து நாம் செய்யும்போது எப்படி ஒரு நல்ல பலனை அடைகின்றோம் அதே மாதிரி இந்த முறையிலையும் வந்து ஒரு நல்ல மகசூலை பெறலாம். ஆனால் இதற்கு மிக முக்கியமாக நாம் செய்ய வேண்டியது இந்த களைத்து நட்டு இடைநிரப்பு செய்தல். இந்த மாதிரி நம்ம நேரடியாக விதைக்கும் போது ஆங்காங்கே சில மேடு பள்ளங்கள் இருக்குமானால் விதைகள் ஒதுங்கி சில இடங்களில் வந்து நாற்றுக்களோட எண்ணிக்கை சரியில்லாமல் இருக்கும். பயிர் எண்ணிக்கை வந்து ரொம்ப முக்கியமானதுங்கிறது விவசாயிகளுக்கெல்லாம் நல்லா தெரிஞ்ச விஷயம்தான். அதனால் இந்த திருந்திய நெல் சாகுபடியில் 15-16 நாள் நம்ம எப்படி நடவு செய்கிறோமோ அதே 15-16 நாளில் அல்லது 20 நாட்களுக்குள்ளாக எந்த இடங்களில் வந்து நெருக்கமாக நெற்நாற்றுகள் முளைத்திருக்கிறதோ அந்த நாற்றுகள் எல்லாம் பிடுங்கி எடுத்து அது நாற்றுகள் இல்லாத இடத்துல நட்டு இந்த இடைநிரப்பு செஞ்சிட்டோம்னா பயிர் எண்ணிக்கையை கண்டிப்பாக இதில் பராமரிக்கலாம். நான் கூறிய பயிர் எண்ணிக்கையை பராமரிப்பது, ஆரம்ப காலத்தில் களை முளைப்பதற்கு முன்பாக விட வேண்டிய களைக்கொல்லியை இடுவது, இது போன்ற சமன் செய்வது, இது போன்ற தொழில்நுட்பங்கள் எல்லாம் நம்ம வந்து ரொம்ப திறமையாக கடைபிடித்தோம் என்றால் இந்த சகதியில் நேரடி நெல் விதைப்பு செய்வதனால் ஏற்படுகின்ற இந்த மகசூலையும் பலனையும் நடவு வயலுக்கு நிகராக பெறலாம் என்பதுதான் உண்மை. அதனால் விவசாயிகள் இது போன்ற முறைகளை செய்து கூலியாட்கள் செலவையும் தண்ணீர் செலவையும் குறைத்து நெல் சாகுபடியை நல்ல சிக்கனமாக சிறப்பாக செய்யணும்னு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். மேலும் விவரம் பெற முனைவர் திரு ராஜேந்திரன் அவர்களை 09443421207 என்ற கைபேசி எண்ணுடன் தொடர்பு கொள்க.